எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். தேசிய கட்சிகளான பாஜகவிற்கும் காங்கிரசிற்கும் பெரும் ஏமாற்றமாக அமைந்துள்ள சிக்கிம் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு பக்கம் மொத்தமுள்ள 32 தொகுதிகளில் 31 தொகுதிகளை அள்ளி பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்துள்ளது சிக்கிமின் ஆளுங்கட்சியான சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா. மறுபுறம் 25 ஆண்டுகள் சிக்கிமை ஆண்ட சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சி இன்று உடைக்கப்பட்ட கட்சி தாவிய எம்எல்ஏக்கள் என அடுத்தடுத்த சறுக்கல்களால் ஒரே ஒரு இடத்தை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. கட்சியின் தலைவரும் சிக்கிமில் நீண்ட நாள் முதல்வராக பதவி வகித்தவருமான சாம் லிங்கின் தாம் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்துள்ளார். இதில் தேசிய கட்சியான காங்கிரசின் நிலையோ இன்னும் மோசம். நோட்டாவை விடவும் அக்கட்சி குறைந்த வாக்குகளை பெற்றுள்ளது. சிக்கிமில் மொத்தம் 12 தொகுதிகளில் களமிறங்கிய காங்கிரஸ் வேட்பாளர்களில் 8 பேர் நோட்டாவை விடவும் குறைவான வாக்குகளை பெற்றிருப்பது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் நிலைதான் இப்படி என்றால் 2019இல் வெறும் 2% வாக்குகளை மட்டுமே பெற்றுவிட்டு கட்சி தாவிய 10 எம்எல்ஏக்களால் சிக்கிமின் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்ற பாஜக இம்முறை 31 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியும் ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியவில்லை. இப்படி தேசிய கட்சிகளை கதறவிட்டு மீண்டும் 2வது முறையாக சிக்கிமின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் பிரேம் சிங் தமாங். சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சி மூலம் 1990களில் அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்த இவர் அக்கட்சியின் தலைவர் பவன்குமார் சாம்லிங்குடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 2013இல் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா என்ற புதிய கட்சியை தொடங்கினார். அடுத்த ஆண்டே சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளை கைப்பற்றி எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து பெற்றார். 2019இல் 17 இடங்களை பிடித்து 15 இடங்களை பிடித்த சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சியை ஆட்சி அரியணையில் இருந்து இறக்கி முதல் முறையாக சிக்கிம் முதல்வரானார். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியாகிய பிறகு சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சியில் இருந்து 10 எம்எல்ஏக்கள் பாஜக பக்கமும் 2 எம்எல்ஏக்கள் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சிக்கும் தாவினர். இப்படி ஆட்டம் கண்ட சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சி இன்று மேலும் சறுக்களை சந்தித்துள்ளது. இதனால் சிக்கிமின் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.